السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى تكريم خبيرا وعامرا. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى عز وجل بسم الله الرحمن الرحيم. ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العلي العليم. وقال نبينا حبيبنا خاتم الأنبياء محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم الإسلام يهدي ما كان قبله والحج يهدي ما كان قبله الهجرة تهدي ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق الرسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير والسعادة وبك نستعين اللهم يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். சகலோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்ல ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் பூமா நபி பெருமான் சரதார் ஆலம் ஷஃபீல் முதுநபீன் ஹஸரத் காத்தம் ரசூலுல்லாஹ் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த உம்மத்தின் நம்மை எல்லாம் ஆக்கியர் புரிந்தானியத்தை அல்லாஹ்வுக்கு எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சபையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈரேற்றமும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமா. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒன்றை கடந்து மற்றொன்றில் நுழைந்திருக்கின்றோம். அதாவது 1446 ஹிஜ்ரி வருடத்தை நிறைவு செய்துவிட்டு ஹிஜ்ரி 1447 துவக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றை முடித்துவிட்டு இன்னொன்றை துவக்குகின்றோம். ஒரு வேலையை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை ஆரம்பிப்போம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 12 மாதங்கள் இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹரன் அல்லாஹ் 12 மாதங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான். முஹர்ரம் மாதத்திலிருந்து துல்ஹஜ் மாதம் வரை 12 இஸ்லாமிய மாதங்கள். இந்த மாதங்கள் ஒன்று முடிந்து இன்றொன்று என்ன செய்யுது? வருடங்கள் துவங்குகின்றது. அப்படி
நம்முடைய வாழ்க்கை ஒரு புத்தாண்டு துவக்கம் என்பது எல்லா மற்ற மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அதாவது நீ ஒரு ஆங்கில வருடம் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தெலுங்கு வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த வருட பிறப்பாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப விமர்சையாக கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அமைதியான மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி, நிம்மதி, பொறுமை, சலாமத் என்ற அர்த்தம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் 1447வது வருடத்தினுடைய துவக்கம் ரொம்ப அமைதியான முறையில், அதிலும் குறிப்பாக யௌமுல் ஜும்ஆ, வாரத்தினுடைய 7 நாட்களுக்கும் தலைமையாக திகழக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய வருடத்தினுடைய துவக்கம் அல்லாஹ் ஒரு சிறப்பான நாளை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்திருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்நாள் முழுவதும், நம்முடைய இந்த வருடம் முழுவதும், நம்முடைய இறுதி மூச்சு வரையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள் நம்மளை அண்டி நம்மளை சித்தவதை செய்து அநியாயக்காரர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், இது போன்ற மோசமானவருடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நமக்கு எதுவெல்லாம் கொடுக்க ஹைர் என்று நாடியிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹைரான வாழ்க்கையை, பரக்கத்து நிறைந்த, சலாமத்து நிறைந்த, ஆபாதான, ஆஃபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமானவன் தந்து அன்புரிவானாக. சிந்தை குறித்தானவர்களே, நியூ இயர் என்பது ஒவ்வொரு சமுதாய மக்களிடத்துல ரொம்ப விமர்சையா விடிய விடிய காத்திருந்து இந்த 12 மணி பொழுது வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோலாகலமான கொண்டாட்டம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். அந்த கோலாகலமான கொண்டாட்டம் அன்றைய இரவு மது, மாது, சூது என்று எல்லா விதமான அனாச்சாரங்களும் அநியாயங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய நாள் வருடத்தினுடைய புத்தாண்டு. ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டு என்பது, பெருமானார் காட்டி கொடுத்த விடுமுறை என்பது, நீங்கள் அழகான முறைகளில் குடித்து விட்டு 2 ரக்காத் ரப்பிடத்தில் தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வயது என்னை விட்டு கடந்து சென்று விட்டது ரஹ்மானே. எனக்கு 50 வயசோ, 60 வயசோ, 80 வயசோ, 100 வயசோ, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எழுதியிருக்கு என்பது உன்னை தவிர யாருக்கும் தெரியாது நம்பே. அப்படிப்பட்ட என்னுடைய 100 வயதிலிருந்து ஒரு வயது, ஒரு ஆயுள் என்னை விட்டு கடந்து சென்று விட்டது யா அல்லாஹ். என்னுடைய உயிர் இந்த உடலில் இருந்து எந்த நொடி பிரியும் என்று தெரியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள் நீண்ட ஆயுளக்கூடிய யா அல்லாஹ், விசாலமான ரிஸ்க் கூடிய அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு தூரம் என்று நீ என்னுடைய தலைவிதியில் எழுதியிருக்கிறாயோ, எனக்கு உடல் ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று 2 ரக்காத் தொழுதுவிட்டு ரப்பிடத்தில் இறையின்றி என்னுடைய வாழ்நாளுடைய துவக்கத்தை ஆரம்பிங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அல்லாஹ் அக்பர். அப்படி நன்மையை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், அர்பஅத்துல் ஹுரும், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கையான ஒரு சிறப்புக்குரிய மாதங்கள் 4 மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அரபியாக்கள் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எதுக்காவது ஒரு பிரச்சனையில் சண்டை போடுவாங்க. அப்படி என்ன சண்டை பிடிச்சாலும் சரி, என்ன போர் பிடிச்சாலும் சரி, இந்த 4 மாதங்கள்ல எல்லாத்தையும் விட்டுருவாங்க. எல்லா விதமான அநியாயங்களையும் விட்டுருவாங்க, எல்லா விதமான மோசடிகளையும் விட்டுருவாங்க, எல்லா விதமான இந்த அனாச்சாரங்களையும் விட்டுருவாங்க இந்த 4 மாதங்கள்லையும். அப்படியே யாராவது சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க, யாராவது மோசடி செஞ்சுட்டாங்க, அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை பார்த்து கேட்பாங்கன்னா, ஏப்பா உனக்கு அக்கல் இல்லையா, அறிவு இல்லையா, இந்த என்ன மாசம்னு தெரியாத உனக்கு, இது எப்படிப்பட்ட சண்டைக்குரிய மாசம்னு தெரியாதா, இந்த மாசத்துல போய் சண்டை போடுறியப்பா என்று அவருக்கு உபதேசம் செய்து அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக மற்றவர்கள் மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மாதம் 4 மாதங்கள், அதிலும் தலைமையான மாதம். நம்ம இடத்துல நிறைய பேர் கேட்டாலும் சரி, ஆங்கில மாதங்கள் சொல்லுங்கன்னு சொன்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை சொல்லிடுவாங்க. அதிலும் இந்த கிராமத்துல உள்ளவங்க தமிழ் மாதங்கள் சொல்லுங்கன்னு சொன்னா
ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்லிடுவாங்க. ஆனால் இஸ்லாமிய மாதங்கள் எத்தனை என்பது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாமிய மாதங்களுடைய பெயர்கள் தெரியாம வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் தள்ளப்படுது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ மார்க்கத்தினுடைய கல்வி ஞானத்தை, மார்க்கத்தினுடைய விஷயத்தை நம்முடைய ஒவ்வொரு உடலினுடைய இரத்த நாளங்களில் போத வேண்டும். ஆனா எதை தெரிந்திருக்கணுமோ அதை தெரிந்திருக்கிறது இல்ல, எதை தெரியக்கூடாதோ அது எல்லாவற்றையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லக்கூடியது ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதங்களில், சங்கையான மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதம் என்ற பெயர் பெற்ற முஹர்ரம் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்றோடு பிற 21, இன்றோடு பிற 22 ஆயிடுச்சு. இன்னும் 7-8 நாட்கள் தான் இருக்குது இந்த மாதம் நிறைவடைய. இந்த மாதத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகள், ஏராளமான வரலாற்றுகள் நடந்திருக்குது. அல்லாஹ் அக்பர். பிறை 1 to 10 வரை இருக்கக்கூடிய அந்த நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். நம்மை விட்டு வேகமா கடந்து போயிருச்சு. அதிலும் குறிப்பாக பிறை 9 தாசுஆ, பிறை 10 ஆஷுரா. இந்த 2 நாட்கள் நாம் எல்லாம் நோன்பு நோற்றோம். ஏன் தெரியுமா? ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு போன பின்னாடி அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் இந்த முஹர்ரம் மாசத்துல பிறை 10 அன்று எல்லாரும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக அன்றைய நாளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் யாரோ நம்பர் செய்யறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த யூதர்கள் சொன்ன செய்தி, இந்த ஆஷுராவுடைய நாள் தான், முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 அன்று தான் எங்களுடைய தலைவராக திகழக்கூடிய ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் கௌம் அந்த நைல் நதியிலிருந்து ஃபிரௌனுடைய படையிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷராவுடைய 10வது நாள். அதை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு நோன்பு நோட்டு நாங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்துவோம்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலஃப யஹூத வன் நஸாரா, காலஃப யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் நஸரானிகளுக்கும் நாம் மாறு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்கள் ஒரு நோன்பு நோற்றால் அது மட்டுமல்ல, எங்களுடைய முந்தைய சமுதாயத்தினுடைய, எங்களுடைய சகோதரருடைய சமுதாயத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு, அவருடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் அஹக்குன், மிகவும் தகுதியானவர்கள். நீங்கள் ஒரு நோன்பு நோற்றால் நாங்கள் 2 நோன்புகள் நோற்று அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தவரும் இன்ஷா அல்லாஹ் பிறை 9, 10 எல்லோரும் நோன்பு நோற்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஹதீஸ், அந்த நபிமொழி தொண்டு தொண்டு கியாமத் நாள் வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட அந்த 10வது நாள் தான் ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான வெற்றியை கொடுத்தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கை எத்தி வைக்கிறாங்க. அங்க நடக்கக்கூடிய சிலை வணக்கத்தை, அனாச்சாரமான விஷயங்களை மக்களிடத்திலும் தடுத்து விட்டு அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு என்ன செய்யறாங்க, பெரிய சிலை மேல அந்த அருவால அந்த கோடாரை தூக்கி போட்டு வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு யார் உடைச்சது? இவர் தான் உடைச்சது. ஏன் உடைச்ச? நான் உடைக்கல, அந்த சிலை தான் உடைச்சிச்சு. அப்ப அவங்களே சொன்னாங்களா, என்ன விளையாடுறியா, சிலை எப்படிப்பா உடைக்கும்? அப்ப அவர்களுக்கே தெரியும், அப்ப இருந்தவர்களுக்கே தெரியும், சிலை என்பது தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். அந்த வடிவத்திற்கு யாராலும் உயிர் கொடுக்க முடியாது. அதான் தன்னால் எந்த சுய வேலைகளை செய்ய முடியாது, தன்னால் சாப்பிட முடியாது, தன்னால் தன்னுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சிலை எப்படி மற்ற சிலைகளை உடைக்க முடியும் என்று அவர்களுக்கே தெரிஞ்சாலும், ஆனா அவங்களுடைய ஈமானுடைய பிடிப்பு, நம்முடைய ஈமான்ல தான் முடிவு இல்லாம இருக்கிறோம். அவர்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. அது எப்படி எங்களுடைய கடவுளை நீ கேள்வி செய்வாய், எப்படி நீ உடைக்க உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மூர்தி என்ற மன்னன் என்ன செய்யறான், மிகப்பெரிய பாதாளத்தை தோண்டி நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதை தூக்கி போறதுக்கு முடிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்துல போடுறாங்க. அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முடியாடுறாங்க. 4 கட்டங்களாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு ரொம்ப வேகமா வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கிறாங்க. ஆனால் 4 முறை இந்த உலகத்திற்கு மிக வேகமா வந்தாங்க. ஒன்று, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்ட உடனே அங்கேருந்து வந்துருவோம் தாங்கி பிடிச்சு அப்ப கேட்கிறாங்க,
யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, யா கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்தில் குறித்தானவர்களே, நீங்க சொல்லுங்க, இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுறோம், இந்த நெருப்பு குண்டத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஜிப்ரீல், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு, நானும் அல்லாஹ்வுடைய படைப்பு. என்னை காக்க வந்ததும் ரப்புதான், என்னை அழிக்க வந்தது ரப்புதான். எனக்கு இப்படிப்பட்ட சோதனை கொடுப்பது ரப்புதான். இந்த சோதனை இருந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பது ரப்புதான். நீங்கள் இதை தலையிடாதீங்க, ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னாங்க. உடனே அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மனம் குளிர்ந்து அந்த நெருப்பு கட்டளையிடான், யா நாரு கூனி, ஓ நெருப்பே, நெருப்பினுடைய ஜுவாலையே, கூனி பருதோ சலாமா, உன்னுடைய நெருப்பு என்பது மற்றவர்களை கிடைக்கக்கூடிய நோயினை தரக்கூடிய தன்மை கொண்ட நீ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ந்ததாக, அப்படியே ஐஸ் போல சொர்க்கத்தினுடைய சுவனமாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்பு கட்டளையிடுகின்றான். அப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷராவுடைய நாள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க. 950 வருடங்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்யறாங்க. ஆனால் சொற்பமான நபர்கள் தான் அவர்கள் ஈமான் கொள்றாங்க. அல்லாஹ் அக்பர். 950 வருடங்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு இஸ்லாமிய அழைப்பு மார்க்கத்தினுடைய பணி கொடுத்தும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா அவர்கள் மனைவியும் ஏற்றுக்கொள்ளல, அவருடைய பிள்ளையும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்க, இந்த கப்பல்ல நீங்க பயணம் புறப்படுங்க, மிகப்பெரிய வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அடிக்க என்ன செய்யறான், அந்த நபிக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லிட்டான். அது போல வெள்ளம் வருது. அந்த நேரத்திலும் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இருக்க மானா, என் கூட ஏறிக்கப்பா, கப்பல்ல ஏறிக்கப்பா என்று சொன்ன மாத்திரத்துல அந்த புள்ள சொன்னா, பாப்பா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொல்லுதா இல்லையா? அது போல அந்த ஷைத்தான் அப்பயே சொல்லி இருக்கிறான், நீங்க பார்த்துக்கிட்டு போங்க, மிக பிரம்மாண்டமான மலைகள்லாம் இருக்குது, மிக பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்குது, அதுல ஏறி நான் தப்பிச்சுக்கிடுவேன் என்று அந்த ஷைத்தான் அப்பயே சொன்னான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யாரையும் மிச்சம் வைக்கல, கப்பல்ல ஏறினவர்கள் தவிரல. அந்த கப்பல்ல ஏறினவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள், மீது எல்லாமே அழிக்கப்படுறாங்க. அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷராவுடைய 10வது நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் 40 நாட்கள் இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற யூனுஸ் திக்ர் என்ற துஆ ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. இரவு பகலாக 40 நாட்கள் இருந்து ரப்பிடத்தில் தவம் இருந்து அல்லாஹ்விடத்துல கேட்டு அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அழகான முறையில எந்தவித சேதாரம் இல்லாமல் வெளிவந்த நாள் அந்த ஆஷராவுடைய 10வது நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உடல் முழுவதும் நோயினால் அவதிப்படுறாங்க. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடல் முழுவதும் புண்களால் அவதிப்படுறாங்க. நமக்கு ஒரு சின்ன புண்ணு வந்துட்டா தாங்க முடியல, கைகாலில் வலி வந்துட்டா தாங்க முடியல, உட்கார்ந்து தொழுக முடியல, நின்று தொழுக முடியல, இப்படி பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாகிறோம். ஆனால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடல் முழுவதும் நோயினால் அவதிப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த நோயில் இருந்தாலும் கூட அவருடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, படைத்த ரப்பு எனக்கு இந்த சோதனை கொடுத்தான், இந்த சோதனையிலிருந்து மீட்டெடுப்பது என்னுடைய ரப்பு தான், இந்த உறுதியான ஈமானோடு இருந்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றி கிடைத்த நாள் ஆஷராவுடைய 10வது நாள். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த ஆஷராவுடைய 10வது நாள் தான் அல்லாஹ் கொடுத்தான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறை 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நாட்கள் நோன்பு நோட்டு நாம் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த அந்த சுன்னத்தை, அந்த வெற்றியை நாம் தான் கொண்டாட தகுதியானவர்கள். அதுபோல அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அந்த சோதனை போல நம்முடைய சமுதாயத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று ரப்பிடத்தில் இறையஞ்ச வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். அப்படி இந்த நாள், இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நாள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகவும் விரிவுபடுத்தப்பட்ட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சது இந்த மாசம்தான். ஹிஜ்ரத் என்று சொன்னால் தன்னுடைய
பொருளாதாரம், தன்னுடைய சொத்து, சுகம், வீடு, மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி வெறுத்து ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி பயணம் புறப்பட்டு செல்வது. அப்படிதான் சஹாபாக்கள் போனாங்க. மக்கால இருக்கும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ் மிகப்பெரிய செல்வ செழிப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த அளவு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சின்ன சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்து குறைஷி அல்லாஹ் சொல்றான், லீலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத்த ஷிதாஇ வஸைஃப். அந்த குறைஷி கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தான் தெரியுமா? அவருடைய செல்வத்தில் எப்படிப்பட்ட பரக்கத் செஞ்சான் தெரியுமா? அவர்கள் வெயில் காலத்துல செஞ்சா அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடுப்பான். அவர்கள் மழை காலத்துல வியாபாரம் செஞ்சா அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். அவர்கள் குளிர்காலத்துல வியாபாரம் செஞ்சா அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். அப்படி அவர்கள் எந்த காலத்திலும் அவருடைய வாழ்நாளில் எந்த குறையுமே அல்லாஹ் வச்சது கிடையாது. எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட மக்காவில் வாழ்ந்த மக்கத்து குறைஷிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒற்றை வார்த்தை, இதுக்கு மேல இந்த மக்கால நம்மால் என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து நம் பணி செய்ய முடியாது, தொடர்ந்து நம் மக்கால வாழ முடியாது. மக்காவினுடைய காபிர்கள், எதிரிகள் நம்ம என்ன செய்யணும், மிகப்பெரிய துன்புறுத்தலானாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாம் எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து நாம் மீண்டெடுத்து ரப்பிடத்தில் செல்வது, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவது என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மத்தா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் யா ரசூலுல்லாஹ், இப்போ யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது, ஃபஸ்பிர், பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஒரு நாள் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்லாம் மிகுதி மாகான கபலஹு. மூன்று விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன் செய்த எல்லா பாவத்தையும், அது சின்னதோ பெருசோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, அநியாயம் செஞ்சோ, எந்த நிலையில செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, அல் இஸ்லாம் யஹ்தி மா கான கபலஹு. அல் இஸ்லாம் யஹ்தி மா கான கபலஹு. ஒருத்தர் மாற்று மத சமுதாயத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை, தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழுமையான மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மார்க்கம் என்று தீன் இஸ்லாத்தை தன்னுடைய கல்விலும் நாவிலும் ஏற்று தன்னுடைய இஸ்லாத்தின்படி வாழ்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமுக்கு, இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய வாழ்க்கையினுடைய முன் சென்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு யஹ்தி மா கான கபலஹு. ஒருத்தர் ஹஜ்ஜி செய்றான்னு சொன்னா அந்த ஹஜ்ஜி அவர் முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடும். அவர்கள் வீடு திரும்பொழுது அன்று பிறந்த பாலகன் போல, எப்படி தாயினுடைய கருவறையில் 10 மாதம் 9 மாதங்கள் இருந்து அந்த பச்சை பாலகன் எப்படி அழகான முறையில் வெளிவருகிறதோ, எந்த பாவம் இல்லாமல் பரிசுத்த தன்மையோடு அந்த பச்சிலம் குழந்தை வருகிறதோ, அதுபோல அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை முழுமையான முறையில் தவாஃப் செய்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்து, யார் தன்னுடைய சொந்த நாட்டில் திரும்ப வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி, அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகன் போல் வருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹிஜ்ரு தஹதி மா கான கபலஹு. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு, தன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டுட்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் தியாகம் செய்து மக்கா விட்டு மதீனாவிற்கு யார் ஹிஜ்ர் செய்து போகிறார்களோ அவர்கள் முன் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்டவன எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. இதை கேட்டவன எல்லா சஹாபாக்களுக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு சஹாபி, 120 வயது கொண்ட ஒரு சஹாபி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அந்த சஹாபி நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக, ஆமீன் சொல்லுங்களேன். அந்த சஹாபிக்கு அல்லாஹ் 120 வயது அந்த சஹாபி கொடுத்திருந்தான். எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, கட்டில்ல படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, கட்டில்ல படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. தன்னுடைய வேலையை தன்னால் சுயமாக செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனா அந்த சஹாபி சொல்றாங்க, நானும் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகணும், என்னையும் எப்படியாவது ஹிஜ்ரத்துக்கு அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற சஹாபாக்கள் எப்படி தூக்கிட்டு போறது,
குதிரையை வச்சு கொண்டு போக முடியாது, ஒட்டகத்துல வச்சு கொண்டு போக முடியாது, ரொம்ப வயது முடியாதவங்க. அப்ப இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அந்த கட்டிலோடு 4 பேராக மாத்தி என்ன செய்யறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அழகான ரோடு போட்டு, அப்படி போட்டுமே ஏசி பஸ்ல போனாலே 6 மணி நேரம் ஆயிருது. 600 கிலோமீட்டர் தூரங்கள் கொண்ட இந்த மக்காவுக்கு மதீனாவுக்கு இடைப்பட்ட இப்ப நவீனமாக்கப்பட்ட இந்த நிலையில் கூட நாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வது அந்த பஸ்லயே அவ்வளவு நேரம் ஆயிருது. ஆனால் அன்றைய காலகட்டம் அல்லாஹ் அக்பர், கரடுமுரடான பாதை, கடும் பாலை உள்ள சுடு மணல், எந்த நேரத்துல எந்த கொள்ளையர்கள் வருவாங்க, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலையிலும் கூட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்று பிறந்த பாலகனை தூக்கி கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சாங்க தாய்மார்கள். வயிற்றில் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனார்கள் தாய்மார்கள். அப்படி போகும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் மக்கத்து காபிர்கள் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, எங்க போற, மக்காவுக்கு போறேன், என்னத்தை தூக்கிட்டு போற, இதுதான் எடுத்துட்டு போறேன், அந்த காசையும் வச்சுட்டு போன 1 ரூபா திருகத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டு பத்தி விடக்கூடிய நிலையில் இருந்தாங்க மக்கத்து காபிர்கள். எல்லாவற்றையும் விட்டு செஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. அப்ப அந்த 120 வயது நிரம்பிய அந்த சஹாபி அல்லாஹ் அக்பர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடு சென்று மைய பகுதிக்கு வந்த பின்னாடி இந்த சஹாபியினுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சஹாபியினுடைய ரூஹ் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடு சென்று வந்தாங்க. இன்னும் 1-2 அடி 3 அடி எடுத்து வைத்தால் மதீனாவுடைய நடு மையத்துக்கு போயிருவாங்க. ஆனால் மக்காவுடைய முன்னாடி என்ன செய்யறாங்க, மரணம் அடைகிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் கவலையா போயிருச்சு. இந்த சஹாபி அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தாங்க. ஆனா மதீனாவுடைய எல்லையை தொடுவதற்கு முன்னாடி இந்த மக்காவுடைய மண்ணிலே இவருடைய ரூஹ் பிரிஞ்சு போயிருச்சு. இப்ப இந்த சஹாபி முஹாஜிரின் சஹாபியா ஆகுவார்களா, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகம் செய்த சஹாபியா ஆகுவார்களா, அல்லது மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த சஹாபியுடைய பட்டியல் கட்டுப்படுவாரா என்று எல்லாரும் குழப்பமா போயிருச்சு. இதெல்லாம் தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய சமயத்துல மக்காவினுடைய மைய பகுதியிலேயே இந்த சஹாபியின் ரூஹ் பிரிஞ்சு போயிருச்சு யார் ரசூலுல்லாஹ். இப்ப இந்த சஹாபி மக்காவில் தங்கிய முக்கியமான சஹாபியினுடைய பட்டியல் கட்டுப்படுவார்களா, அல்லது மக்காவிலிருந்து மதீனாவிற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரின் சஹாபாக்களுடைய பட்டியல் கட்டுப்படுவார் என்று கேட்கும் பொழுது அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யார் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டார்களோ அப்பயே அவர்கள் முஹாஜிர் ஆயிட்டாங்க என்ற அல்லாஹ் சொன்ன அந்த சர்டிபிகேட் அந்த சஹாபிக்கு சொன்ன மாத்திரத்துல இதுக்கூடிய எல்லா சஹாபாக்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சஹாபிக்கு அல்லாஹ் முஹாஜிர் சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்தான். வகானல்லாஹ் கஃபூர் ரஹீமா. அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். அப்படி நம்முடைய வாழ்க்கையில இத்தனை வருட காலங்களா எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம், எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருப்போம், எவ்வளவோ அநியாயங்கள் செய்திருப்போம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சொந்த பத்திலும் சரி அநியாயம் நடந்திருப்போம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி, ஒண்ணுமில்லா சப்ப காரணத்துக்காக வேண்டி செஞ்சிருப்போம். பேசாம பல வருடங்களா இருக்கும். மிகப்பெரிய இது நடந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிகப்பெரிய தொண்டு தொட்டு காலமாக பரம்பரையாக இப்ப கேட்டா அந்த வீட்டுல யாரு தெரியுமா, யாருன்னு தெரியாது, எங்களுக்கு அவங்களுக்கு பகை. என்னடா பகை, என்ன பகன்னு தெரியாது, முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு தெரியல, என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது பகை. ஆனால் பகை மட்டும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கையான மாதத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். சங்கையான ஒரு சிறப்புக்குரிய ஒரு மார்க்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். மற்ற மார்க்கம் அது மார்க்கம் அல்ல, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது சுகமான வாழ்க்கையா இருக்கும். மர்மை வாழ்க்கை மிகப்பெரிய சிறைச்சாலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது அத்துன்யா சிஜ்ருல் முஃமினி, முஃமின்களுக்கு மிகப்பெரிய சிறைச்சாலை. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்.
ஆனால் நாம் மனம் போக்க வாக்கில வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நம்முடைய மன இச்சையின் கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொன்னால் இந்த உலகத்துல சந்தோஷம் வாழலாம். நவுது பில்லா, மறுமையில் மிகப்பெரிய மன்னரையும் கஷ்டத்தை சந்திக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த வருடம் நமக்கு சிறப்புக்குரிய வருடமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நிம்மதியான சிறப்புக்குரிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜி யஹ்தி மா கான கபலஹு, யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய காபாவை தவாஃப் செய்வதற்கும் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக நம்முடைய முஹல்லாவை சார்ந்த டிஸ்னி ராஜ் முகமது பாய் ஹஜ்ஜிக்கு போயிட்டு நாளைக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னா முதல் நாள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கீழே விழுந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த நிலையில என்ன செய்யறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க ஆஸ்பத்திரியிலே பயணிக்கிறாங்க. தன்னுடைய அந்த மனநிலை மாறி அல்லாஹ்வுடைய நெருக்கத்துல போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான். மதீனாவுடைய மண்ணிலே அவர்கள் மன்னர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ். அந்த மிகப்பெரிய வாக்கியம் மீண்டும் ஊருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் நாடினால் நன்மை செய்யலாம், அல்லாஹ் நாடினால் தீமையை இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். மக்காவுடைய சிறப்பு ஒரு புறம் இருந்தாலும் மதீனாவுடைய சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுடைய ஒவ்வொரு மண்ணும் பரக்கத்துடைய மண் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனா ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட மண், மதீனா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மண், மதீனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மண் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலும் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய எல்லா சஹாபாக்களும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் பக்கீர், அந்த சஹாபி, அந்த நம்முடைய சகோதரர் ராஜ் முகமது பாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜன்னத்துல் பக்கீர் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் என்னோடு மறுமை எழுப்பப்படுவார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய வாக்கியம்! அவர் எந்த நியத்துல போனாங்கன்னு தெரியாது. அவர் போய் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சாங்களா இல்ல வீட்டுக்கு வரமாட்டோம்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரைக்கு அவருக்கு மிகப்பெரிய தகுதி வாய்ந்த மிகப்பெரிய பரிசை பெற்றுக் கொண்டார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கெல்லாம் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் அந்த மண்ணில் நம்முடைய ரூஹ் பிரியக்கூடிய ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.